ஹலோ guys, I'm from Top Skilled Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்டிங்கா இருக்க டூ டைப்ஸ் பத்தி தான். ஸ்பிட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெர்னரி ஆபரேட்டர் பத்தி தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஸ்பிட் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். சோ இந்த ஸ்பிட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகும் இல்ல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு எல்ஜிஎஃப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த எல்ஜிஎஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு யூஸ் ஆகுது. எனக்கு மோர் தென் 4 கண்டிஷன்ஸ் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்ஜிஎஃப்லயே கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு கேசஸ் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். சோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேசஸ்க்குமே பிரேக் கொடுத்துருவோம். இந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் உள்ளார வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எனக்கு ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ப்ரோக்ராம. சோ ஒருவேளை ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் இதுக்குள்ளார வரப்போகுது. இதுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ப்ரோக்ராமே எனக்கு ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். இதுலயுமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, கொடுத்திருக்க எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபால்ஸா இருந்தாலுமே எனக்கு டிஃபால்ட்ல இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டேட்மெண்ட்ல எல்ஸ் எனக்கு டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆகுற மாதிரி இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டிஃபால்ட் எனக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபால்ஸ் ஆனாலும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்றத கொடுக்கறதுக்கு இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, int day equal to 3 கொடுத்திருக்கோம். அதாவது 1 அப்படின்னா மண்டே, 2 அப்படின்னா டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா என்ன பண்ணிருக்கோம், ஒரு அசெப்ஷன் வச்சிருக்கோம். சோ இப்ப எக்ஸாம்பிள் அவங்க 3 கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 வந்து 1க்கு ஈக்குவலா இருக்கா, இது எப்படி எனக்கு செக் பண்றதுக்கு நடக்குது அப்படின்னா, நான் ஸ்விட்ச்ல என்ன பண்ணிட்டேன், கேஸ்ன்ற வேரியபிள நான் இதுக்குள்ளார கொடுத்துட்டேன். சோ என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ளார இருக்க வேல்யூ நான் கேஸுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்கணும் அதுவும் கொடுத்திருக்க வேல்யூ எனக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணும். சோ 3 கொடுத்திருக்கோம், 3யும் வந்து 1ம் ஈக்குவலான்னு செக் பண்ணும். இல்ல நாட் ஈக்குவல், சோ எனக்கு என்ன ஆகாது, உள்ளாரே போகாது. நெக்ஸ்ட் 2 கூட செக் பண்ணும். நெக்ஸ்ட் 3 கூட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆன உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குள்ளார இருக்க வெட்னஸ்டேன்றத பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு போதும் இந்த கேஸை விட்டு, அதாவது இந்த இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு பிரேக் கொடுத்திருக்கோம். சோ பிரேக் கொடுத்த உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அது டிஃபால்ட்டா என்ன வந்துரும் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எனக்கு வெளியில வந்துரும். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ கிடைச்சிருச்சு. பீன்ற வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரூ ஆயிடுச்சு. சோ ட்ரூ ஆன உடனே அதுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இப்போ வெட்னஸ்டேன்றது எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துரும். சோ வெட்னஸ்டே பிரிண்ட் ஆயிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சு. சோ நம்ம இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், அதாவது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வச்சோம் அப்படின்னா எனக்கு வெளியில வந்தது எனக்கு ஷோ பண்ணி காட்டும். இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, அவுட் சைட் தி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். அவுட் சைட் தி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணோம்னா எனக்கு வெட்னஸ்டேன்றது பிரிண்ட் ஆயிட்டு எனக்கு கண்டிஷனை விட்டு வெளியில வந்தது எனக்கு ஷோ பண்ணும், அவுட் சைட் தி கண்டிஷன். சோ இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி டேவ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து கூட அவங்க என்ன டே கொடுக்குறாங்களோ அதை கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேஸுக்கு செக் பண்ணலாம். ஒருவேளை நம்பர் இல்லாம ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை கூட நான் இங்கே கொடுத்துக்க முடியும். ஸ்ட்ரிங்கா கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் கொடுப்போம். எக்ஸாம்பிள் மண்டேன்னு இருக்கு அப்படின்னா மண்டேன்றத டபுள் கோட்ஸ்ல கொடுப்போம். இங்க என்ன ஆகாது அப்படின்னா இந்த 1 எடுத்துருவோம். சோ 1 எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மண்டேன்றத பிரிண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி என்னால இன்டீஜர் மட்டும் இல்லாம ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெர்னரி ஆபரேட்டர். இந்த டெர்னரி ஆபரேட்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு கொடுக்கறதே தான் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னால ஒரே லைன்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் இங்க ஏவோட வேல்யூ 20 இருக்கு, பியோட வேல்யூ 15 இருக்கு. இன்ட் மேக்ஸ்ன்றது வேரியபிள். இந்த வேரியபிள் எதுக்கு அப்படின்னா, எனக்கு நான் கண்டிஷன் செக் பண்ணோடனே ட்ரூ ஃபால்ஸ்னு வர அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வேரியபிள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா, ஏ வந்து பியை விட அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு அப்படின்னா, இப் அப்படின்னு சொல்லி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. சோ இருந்துச்சு அப்படின்னா ஏவை எனக்கு மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணு, இல்ல அப்படின்னா என்ன பண்ணு, பிஏ ஸ்டோர் பண்ணு. சோ எனக்கு அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா the maximum value is 20. அதாச்சும் எனக்கு ஏவோட வேல்யூ தான் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு 20ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இத இஃப் அசியூம் பண்ணிக்கோங்க, இத எல்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஒரு வேலை, அதாவது கொடுத்திருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இத பிரிண்ட் பண்ணு. சோ இல்ல அப்படின்னா என்ன பண்ணு, டிஏ எனக்கு பிரிண்ட் பண்ணு. இதுதான் டெர்னரி ஆபரேட்டர்ஸ். என்னால கண்டிஷனை ஒரே லைன்லயே யூஸ் பண்ணிக்க முடியும்.
For further course details, contact us.